பாலாஜி சூப்பராக நடிச்சிருக்காரு. என்னென்னா வந்து அந்த ஃபன்னியாக இதில் கொண்டு வந்துட்டு கடைசியில் வந்து அவரோட ஆக்டிங் ஸ்கோப் எல்லாத்தையும் காட்டியிருக்காரு. சூப்பரான படம். ஆர்ஜே பாலாஜிக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குது இந்த படத்துலேருந்து. ஸ்டோரிஸ் தமிழ்நாட்டு கதை தான், நிறைய அழகாக எடுத்து காட்டியிருக்காங்க. சூப்பராக இருக்குது ப்ரோ. தமிழ்நாடு அரசியலை பற்றி நல்லா சொல்லியிருக்காங்க. நல்லா ஊழலுக்கு ஏற்ற ஒரு படம் பார்க்கலாம். நல்லா இருக்குது. செம்ம என்டர்டைன்மெண்ட். செம்ம காமெடியெல்லாம் சூப்பராக இருக்குது. படம் நல்லா இருக்குது சார், ரொம்ப சூப்பராக. நல்லா இருந்துச்சு சார். படம் சூப்பராக இருக்குது. சூப்பர் நல்லா இருக்கு ப்ரோ. படம் நல்லா இருந்துச்சு. நல்லா நடிச்சிருக்காரு. இதில் ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்குண்ணா. ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்குது. ஸ்டோரி பார்ட் நல்லா இருக்குண்ணா. என்ன ஸ்டோரிஸ் எப்படி போயிட்டு இருக்குதுல்ல? இல்லை அரசியல் தான், ஃபுல்லாக அரசியல். அவசரமாக இருந்தது. ஃபுல்லாக பொலிட்டிக்கல் நல்லா காமெடி பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்தது. சூப்பர். அதெல்லாம் யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும். அவர் சூப்பர். எல்லாமே ஸ்டோரி செம்ம ஸ்டோரி தான். இப்போ நடக்கிற பாலிடிக்ஸை அவுட் ஸ்டைலில் சூப்பராக சொல்லியிருக்காங்க. செம்மையாக இருக்குது. இது யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஒரு எலெக்ஷன்னா எத்தனை பேர் நிற்கிறாங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒரு சும்மா 2 சின்னத்தை மட்டும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சூப்பர். நம்ம தொகுதியில் ஒரு 40 பேர் இருக்காங்கன்னா எதுக்கு அந்த 40 பேர் நிற்கிறாங்க, ஏன் எதுக்குன்னு தெரிஞ்சுக்கணும். செம்ம நல்லா இருந்தது படம். ஆர்ஜே பாலாஜி ஆர்ஜேல மட்டும் பெஸ்ட் இல்லை, நடிப்புலையும் பெஸ்ட் நிரூபிச்சிட்டேன். செம்மையாக இருந்தது படம். பொலிட்டிக்கலாக நல்ல கதை சொல்லியிருக்காங்க. குழந்தைங்களுக்கு பெரிய வைக்க எல்லாரும் போய் பார்க்கணும். நல்ல படம். நல்லா இருக்குண்ணா, நல்லா இருக்குண்ணா. பொலிட்டிக் சூப்பர் படம். நல்லா இருந்துச்சுண்ணா. சூப்பர்ண்ணா. செம்மையாக இருக்குச்சு. வரப்போகிற எலெக்ஷனுக்கு செம்ம படம். இந்த படம் பார்த்துட்டு போய் ஓட் பண்ணலாம். நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. இல்லை ஃபுல்லாக பாலிடிக்ஸ் தான். நல்லா இருக்குது. எல்லாரையும் வச்சு கலாச்சிருக்காங்க சார். வச்சு செஞ்சுருக்காங்க. வேறு லெவல். சூப்பராக இருக்குது. செம்மையாக இருக்கு. செம்மையாக இருக்கு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. இது மெசேஜ், சோஷியல் மெசேஜ் தான். படம் சூப்பராக இருக்கு சார். சூப்பர்ண்ணா. ஆக்டிங் சூப்பராக இருக்குண்ணா. படம் நல்லா இருக்கு. ரொம்ப அருமையாக இருக்குங்க படம். நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபேமிலியோடு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இட் வில் பி மோர் பெட்டர். அது மட்டும் இல்லாமல் கரண்ட் சினியாரோ என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு தெளிவாக அப்பட்டமாக காமிச்சிருக்காங்க. எல்லாம் கண்டிப்பாக வந்து ஃபேமிலியோட பாருங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ஈவெண்ட்டும் வந்து யார் ரெஃபரன்ஸும் நடந்துட்டு அப்படியே காமிச்சிருக்காங்க. மக்களுக்கும் புரியும் என்ன நடந்தது சொல்லிட்டு. உங்கள் ஓட்டு வந்து ரொம்ப வேல்யூபிள். நீங்கள் வந்து காசுக்கோ எதுக்கோ ஓட்டு போடாமல் வந்து தயவு செய்து உங்களோட இஷ்டத்துக்கும் எது உங்களோட ஸ்டேட்டுக்கு நல்லா இருக்குமோ அதை நினச்சி போட்டிங்கன்னா வந்து பெட்டராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் சொன்ன மெசேஜ் மட்டும் நம்ம எடுத்துகிட்டாவே பெரிய விஷயமா இருக்குங்க. எல்லாரும் போகிறோம், யார் நல்ல கேண்டிடேட்னு பார்த்து அவங்களுக்கு ஓட்டு போடுறோம். அந்த மெசேஜ் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். மெயினாக நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் நம்மளுக்கு நல்லா குத்தி காமிச்சிருக்காங்க. நம்ம அதை தெரிஞ்சு ஒழுக்கமாக நல்ல கேண்டிடேட் ஓட்டு போட்டாவே பெரிய விஷயம். கிளியராக காட்ட முடியுமோ காமிச்சிருக்காரு. அதாவது வந்து மக்களை வந்து ரொம்ப மற்றபோட சர்க்கார் அது மாதிரி ரொம்ப ஹார்ஷ் ரியாலிட்டியாக சொல்லாமல் அவரோட பாணியில் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. ஒரு காமெடியன்லேருந்து ஹீரோவாக வந்து பண்ணி அதை வந்து எல்லாம் ஏற்றுக்க வச்சது ரொம்ப படத்தோட வெற்றி தான் ப்ரோ. இல்லை அதாங்க. இப்போ ஆர்ஜே பாலாஜி வந்து ஒரு ஆர்ஜேவாக இருந்து திருப்பி இப்போ காமெடியன் ஆகி இப்போ வந்து ஒரு மெயின் லீட் பண்ணியிருக்காரு. ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிம் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தோடு வந்திருக்க படம். ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஒரு மெசேஜோட சின்ன எமோஷனும் வச்சு நல்லா பண்ணியிருக்காங்க. இல்லை இப்போ நம்ம பண்ணுற தவறை வந்து சுட்டு காட்டியிருக்காங்க. இது மெயினாக வந்து அரசியல்வாதிகளை கட்சிகளை கிண்டல் பண்ணாங்கன்னு எடுத்துக்க முடியாது. இது ஆக்சுவலாக மக்களுக்கான விழிப்புணர்வு விஷயங்களை அது நகைச்சுவையோடு கொடுத்துருக்காங்க. நம்மளே வந்து சிந்திச்சு பார்த்துட்டு இதுலேருந்து ஒரு மெசேஜும் எடுத்துக்கிற மாதிரி. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆடியன்ஸாக சொல்கிறேன், ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஒவ்வொரு சீனும் விழுந்து சிரித்து பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரும் நீ உண்மையாலுமே சிரிக்கிறா இல்லை கலாய்க்கிறான்னு கேட்டாங்க. உண்மையாக சிரிப்பு வருது. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஆடியன்ஸும் அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். நான் இதெல்லாம் சிரிச்சனோ அவங்களும் அதுக்கு எல்லாமே சிரித்தாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் இவ்வளோ ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது. ஹோப்ஃபுல்லி இட் வில் கோ கிரேட். பார்ப்போம். இது ஸ்பூஃப் கிடையாது கரெக்டாக. பிகாஸ் நாங்கள் ஸ்பூஃப் மாதிரி எடுக்கலது. கண்டென்ட் ப்ராப்பரான ஒரு மெசேஜ் டெலிவர் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ திங்க் அது இப்போ ரொம்ப தேவை. அது கரெக்டான டைமில் டெலிவர் பண்ணுற மாதிரி இருக்குது.